ஜெய் சர்க்குருநாதா. பாபாவுடைய பக்தர்களுக்கு ஒரு நல்லதான ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த மாதங்கள்ல அடியன் சுவாமி கிருப்பையால மராட்டி ஆரத்தி வகுப்பு அடியன் எடுத்தேன். அதாவது 2 பேட்ச் முடிஞ்சிட்டு. அதாவது முதல் பேட்ச் வந்து நேரா லைவ் மூலமா சொல்லி கொடுக்கறது ஒரு பேட்ச், 2வது வீடியோ எடுத்து போட்டு அதை சொல்லிக் கொடுக்கும்படியான 2வது பேட்ச், அதுவும் முடிஞ்சிட்டு. கிட்டத்தட்ட இது வரைக்கும் அடியனுக்கு தெரிஞ்சு ஒரு 500-600 பக்தர்கள் வந்து பயன் பெற்று கொண்டு இருக்காங்கிறது ஒரு நிச்சயம். ஆகையினால மராட்டி ஆரத்தி 4 வேளை ஆரத்தி, அதாவது மராட்டி ஷிரடியில எந்த நம் குருநாதனுக்கு முன்னாடி பாடப்படுதோ, சுவாமி உடல்தாரியா இருக்கும் பொழுது எந்த ஆரத்தி அவர் முன்னாடி பாடப்பட்டதோ, இப்ப எந்த ஆரத்தி பாடப்படுகிறதோ அந்த ஆரத்திய கற்றுக்கொள்ளணும், பக்தர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றதுனால இந்த மாதம், அதாவது இந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை வசந்த நவராத்திரி ஆரம்பம். அன்னைக்கு தெலுங்கு வருட பிறப்பு கூட. அன்னைக்கு 3வது பேட்ச் மராட்டி ஆரத்தி வகுப்புல அந்த வகுப்பை வந்து அடியன் தொடங்குறேன். ஆகையினால அந்த வகுப்புல நீங்க யாராவது கலந்து கொள்ளணும், பாபாவுடைய காக்கட ஆரத்தி பாடணும், பாபாவுடைய மத்தியான ஆரத்தி பாடணும், ஷேஜ ஆரத்தி பாடணும், தூப்ப ஆரத்தி பாடணும். சிரடியில போறோம் அப்படின்னா பாபாவோட ஆரத்தி பாடும்போது நம்ம அமைதியா இருக்கிறோம், ஆனா உள்ளுக்குள்ள கத்துக்கணும்னு ஆசை இருக்கு. சொல்லிக் கொடுக்க சரியான நபர்கள் இல்லாததுனால நம்ம யாரும் அவ்வளவா கத்துக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது இல்ல. நமக்கு தாய்மொழி தமிழ்ல கத்துக்கிட்டா போதும், மராட்டி வேணான்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்ல விஷயம். பாபா வாழும் பொழுது ஷியாமான்னு சொல்லக்கூடிய பக்தர்கிட்ட பாபா விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்க சொல்லி வற்புறுத்தினார். அவர் மாட்டேன்னாரு. அப்புறம் பாபா தன்னோட அடியவரை கொண்டு சொல்லிக் கொடுக்க வச்சு கத்துக்கிட்டார் தானே. ஆகையினால பாபாவுடைய மராட்டி ஆரத்தியை கற்றுக் கொடுக்கறதுக்கு சுவாமி ஒரு கிருபை பண்ணார்னா, அந்த கிருப்பையை நம்ம பெற்றுக்கொண்டு அதை கத்துக்கொண்டு அதை பாடக்கூடிய அந்த கிருப்பைய சுவாமி கொடுத்திருக்கார். அதை சரியா நம்ம பயன்படுத்தி கொண்டு பாட கத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரியதான கிருப்பையை கொடுக்கும் அது. ஆகையினால அந்த வகுப்புல யாரெல்லாம் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் கட்டாயம் அடியனுடைய வாட்ஸ்அப் நம்பரை கீழே கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு சாய்ராம், நான் இந்த மாதிரி மராட்டி ஆரத்தி கத்துக்கிறதுக்கு விரும்புறேன் அப்படின்ற ஒரே ஒரு சின்ன மெசேஜோட முடிச்சு கொண்டு நீங்க எனக்கு அனுப்புனீங்கன்னா அடியன் ஒரு வாட்ஸ்அப் குழு, மராட்டி ஆரத்தி 3வது பேட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழுவை ஓபன் பண்ணி, அந்த குழுவுல அன்னன்னைக்கு எந்தெந்த பாடலெல்லாம் நம்ம கத்துக்க போறோம், எப்படி பாட போறோம்ன்ற எல்லா விவரங்களையும் அந்த வாட்ஸ்அப் குழுல அடியன் போடுவேன். சோ ஆகையினால விருப்பம் இருக்கிறவங்க கட்டாயம் அவசியம் இந்த ஒரு வகுப்பை பயன்படுத்தி கொள்ளும்படியா கேட்டுக்கிறேன். ஓம் சாய்ராம்.